வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்ரானிக்ஸ் பிராண்ட்லேருந்து ஒரு மல்டி போர்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் ப்ராடக்டோட இமேஜையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஷேப்புமே ஒரு யூஎஃப்ஓ டைப்பில் இருக்கிறதுனால மாடல் நேமும் யூஎஃப்ஓ ப்ரோன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஏலியன் ஷிப்லாம் பார்த்துருப்பீங்க, அதோட நேம் பார்த்தீங்கன்னா அன்னவுன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதோட நேம் தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 6 அவுட்புட் போர்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட கேப்பபிளுமே 60 வாட் வரைக்கும் நமக்கு சப்போர்ட் இருக்குது. வித் பவர் டெலிவரி அண்ட் குயிக் சார்ஜ் சப்போர்ட்டுமே இருக்குது. தென் பாக்ஸோட சைடில் ப்ராடக்டோட சில ஹைலைட்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு டைப் சி போர்ட்டுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா 18 வாட்ஸ் வரைக்கும் இருக்கும். அண்ட் பிடி டெக்னாலஜி மூலமாக இதை பவர் பண்ணுறாங்க. தென் குயிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட்டும் இருக்குது. நார்மல் போர்ட்ஸ் மொத்தம் 5 இருக்குது, அதாவது யூஎஸ்பி போர்ட்ஸு. அதில் 4 நார்மல் 10 வாட்ஸ் வரைக்கும் நமக்கு அவுட்புட் வரும். 1 மட்டும் குயிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட்டு. ஸோ அதில் நமக்கு 18 வாட்ஸ் வரும். அண்ட் டைப் சி போர்ட்லேயுமே நமக்கு பிடி சப்போர்ட் இருக்கனால அதுலேயுமே 18 வாட்ஸ் வரைக்கும் அவுட்புட் எடுத்துக்கலாம். அண்ட் செப்பரேட்டாக சுற்றி ஒவ்வொரு போர்ட்டுக்குமே எல்இடி இண்டிகேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த போர்ட்டில் நமக்கு சார்ஜிங் கனெக்ட் ஆகுது அண்ட் சப்ளை வருதுன்றதையுமே நம்ம அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் நம்ம இதில் இருக்க டோட்டல் 6 போர்ட்லேயுமே பவர் கனெக்ட் பண்ணி சார்ஜிங் பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் ஆகுமோ, இல்லை சார்ஜருக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிருமோ, இல்லை மொபைலுக்கு எதுவும் டேமேஜ் ஆயிருமோன்னு நமக்கு டவுட் இருக்கும். அதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஏன்னா இவங்க மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. இன்டெலிஜென்ட் சிப் வச்சுருக்காங்க, ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷனுமே இருக்குது, அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. அப்படி சப்போஸ் ஓவர் டெம்பரேச்சரோ ஹை ஆனாலுமே நமக்கு அதுக்கேற்ற மாதிரி சார்ஜிங் ஸ்பீடை கம்மி பண்ணி ப்ராடக்டோட போர்டுக்கும் நம்ம மொபைல் ஆர் அக்சசரிஸ் எதை சார்ஜ் பண்ணாலும் அதோட சர்க்யூட்டுக்கும் டெம்பரேச்சர்னால் எந்த டேமேஜும் இல்லாமல் ப்ரொடெக்ட் பண்ணோம். தென் ஓவராலாக ப்ராடக்டோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போர்ட்டும் என்னென்ன வேரியேஷனில் நமக்கு அவுட்புட் வரும் அப்படின்றதையுமே ஃபுல்லாகவே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்டோட வெயிட்டு அண்ட் டைமென்ஷன், அதோட சைஸஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. தென் மாடல் நேமு, கலரு அண்ட் பேக்கேஜ் கண்டென்ட்ஸு, தென் மேனுஃபேக்சரர் டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. ப்ளஸ் இது நமக்கு 1 இயர் அஃபிஷியல் பிராண்ட் வாரண்ட்டி சப்போர்ட்டுமே இருக்குது. போட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸி தான். ஒன்று நம்ம மெயின் சிட்டிஸில் இருக்கோம் அப்படின்னா அங்கேயுமே அவங்களுக்கான சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம கொரியர் பண்ணாலுமே நமக்கு ப்ராடக்ட்டில் இருக்க டிஃபெக்ட் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ரிப்பேருமே பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் எம்ஆர்பி பார்த்திங்கன்னா ஃபைனலாக 1500 மாதிரி போட்டிருக்காங்க. இதையுமே ஒரு சர்ப்ரைஸான ப்ரைஸில் தான் நான் பை பண்ணியிருந்தேன். அதை வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள ப்ராடக்ட்டை பார்ப்போம். சிம்பிள் தான் கைஸ். வெறும் ஒரு சார்ஜிங் ஹப்பு அண்ட் அதுக்கு பவர் பண்ணுறதுக்கான ஒரு பவர் கார்டு, இது 2 மட்டும்தான் இருக்குது. ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் வச்சு தான் மேட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பிராண்டோட லோகோ ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சைட்லேயே பவர் பண்ணுறதுக்கான 2 பின் பவர் கேடுக்கான போர்ட்டுமே இருக்குது. தென் அதிலிருந்து ஃபாலோட் பையா 6 அவுட்புட் போர்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது 1 மட்டும் தான் நமக்கு இன்புட் போர்ட்ஸு. இதில் பவர் கார்டை கனெக்ட் பண்ணி நம்ம நார்மல் ப்ளக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து 6 போர்ட்டுக்குமே நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு யூஎஸ்பி போர்ட்டுக்கு மட்டும் ஆரஞ்சு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு QC சப்போர்ட் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணுது. பாட்டம் சைட்லேயும் ரப்பர் ஃபுட் கொடுத்துருக்காங்க. நம்ம எதாவது டேபிளில் வைக்கிறோம் அப்படின்னா அது மூவ் ஆகாமல் வாபிள் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரப்பர் ஃபுட்டுமே கொடுத்துருக்காங்க. அது கீழேயே பவர் அவுட்புட் அண்ட் இன்புட்ஸோட டீட்டெயில்ஸுமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அவுட்புட் போர்ட்ஸை நேவிகேட் பண்ணுற மாதிரி சுற்றி ஒரு சன் ஷேப்பில் மார்க் பண்ணி அதோட ஒவ்வொரு எண்ட்லேயுமே எல்இடி லைட்டுமே கொடுத்துருக்காங்க. பவர் கார்டு ஒயருமே நல்ல திக்காகவே இருக்குது. 2 பின் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளக் பண்ணுறதுமே 2 பின் ப்ளக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க ப்ளக்ஸ்லேயே ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லென்த்துமே ஓரளவு ஆவரேஜாகவே இருக்குது. பவர் பண்ணதுமே சுற்றி ப்ளூ கலர் லைட் நமக்கு எல்லா இடத்துலையுமே எரியுது. பட் இதில் ஹீட்டை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்றது தான் தெரியல. உள்ள சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணும் போது ஒரு ஹீட்டுன்றது ப்ரொடியூஸ் ஆக தான் செய்யும். அந்த ஹீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு வெண்ட்டு கொடுத்துருந்தா மேபி கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஓகே, இப்போது நார்மலாக இருக்கிற பிளாக் கலர் போர்ட்டில் கனெக்ட் பண்ணி சார்ஜிங் ஸ்பீடு எந்த மாதிரி இருக்குன்றத செக் பண்ணி பார்ப்போம். என்னோடய சாம்சங் S23 FE கனெக்ட் பண்ணதும் 10 வாட்ஸ் ஆர் 12 வாட்ஸில் சார்ஜ் ஏறும். ஃபாஸ்ட் சார்ஜிங்கிற மாதிரி காட்டல, நார்மல் சார்ஜிங் தான் ஏறுது. ஓகே, இப்போது குயிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்க அந்த ரெட் கலர் போர்ட்டில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பண்ணால் நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கிற மாதிரி காட்டுது. ஓகே, இதில் இருக்க டைப் சி போர்ட்டில் கனெக்ட் பண்ணாலும்
ஃபாஸ்ட் சார்ஜிங் காட்டுது. இது நமக்கு பிடி சப்போர்ட்டட், சாம்சங் ஆர் பிக்சல், நத்திங் இந்த மாதிரி மேக்ஸிமம் பிடி சப்போர்ட்டட் இருக்க எல்லா மாடல்ஸுக்குமே இதில் நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகும். சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, மேபி கொஞ்சம் காம்பேக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இதில் 6 போர்ட்ஸ் இருக்கனால இந்த சைஸுன்றதும் ஓகே தான். எங்கேயாவது ட்ராவல் பண்ணும் போது நமக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக சார்ஜர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக கேபிள்ஸை மட்டும் கேரி பண்ணிக்கிட்டாலே போதும். ஆர் நம்ம வீட்டில் இருக்கும் போதுமே நம்மளோட மெயின் ஒரு டேபிளில் கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதிலேருந்து நம்ம ஹோமில் இருக்க எல்லா டிவைஸுக்குமே இதில் சார்ஜ் போட்டுக்கலாம். ஒன்ஸ் கேபிளை மட்டும் நம்ம எப்போவுமே அட்டாச் பண்ணியே வச்சுட்டாலே போதும். போர்ட்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணி ஈஸியாக சார்ஜ் பண்ணி கேரி பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். எங்கேயாவது நான் ட்ராவல் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இதை பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு தான் போவேன். பவர் அவுட்புட்டுமே நமக்கு 5 வாட்ஸ்லேருந்து 18 வாட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் இருக்குது. ஸோ சின்ன சின்ன ஹெட்ஃபோன் மற்ற கேட்ஜெட்ஸ் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிற மொபைலுமே நமக்கு இதில் சப்போர்ட் பண்ணுது. நான் இதை பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 799 ப்ரைஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த ரேட்டுக்கு இது ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் அண்ட் ஒர்த்தான ப்ராடக்ட்டும் கூட. சம்டைம்ஸ் ஆஃபரில் 500 ப்ரைஸ் கூட பண்ணுறாங்க. அந்த டைமில் உங்களுக்கு அவைலபிள் இருந்துச்சு அண்ட் தேவைப்பட்டுச்சுன்னாலும் கீழே ப்ராடக்டோட லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதே லிங்க்லேயே உங்களுக்கு ஒயிட் கலரில் ஒன்று அவைலபிள் இருக்கும். அதோட ப்ரைஸ் இப்போவுமே 500 தான் போட்டிருக்காங்க. பட் அதில் நமக்கு பவர் டெலிவரி அண்ட் குயிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்காது. மேக்ஸிமம் 5 வாட்ஸ் டு 10 வாட்ஸ் ஆர் 12 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்கும். வீட்டில் இருக்க ஹெட்ஃபோன்ஸு, நெக் பேண்ட்ஸு, அப்படி இல்லாட்டி ஏதாவது சின்ன சின்ன வாட்சஸ்ஸு அந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ் கூட சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிளாக் கலரில் தான் நமக்கு குயிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. ஸோ மொபைல்ஸை சார்ஜ் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.